أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله الصلاة والسلام على رسول الله رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي يا فتاح سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم ربي زدني علما نافعا ورزقا طيبا وأملا صالحا اللهم إني عبدك وابن عبدك وابن أمتك ناصيتي بيدك ماض في حكمك عدل في قضاؤك أسألك بكل اسم هو لك سميت به نفسك أو أنزلته في كتابك أو علمته أحدا من خلقك أو استأثرت به في علم الغيب عندك أن تجعل القرآن ربيع قلبي ونور صدري وجلاء حزني وذهاب همي யா அல்லாஹ் குர்ஆனை எங்கள் இதயத்தின் வசந்தமாக்குவாயாக எங்கள் நெஞ்சத்தின் ஒளியாக்குவாயாக எங்களது துயரத்தை நீக்கக்கூடியதாகவும் எங்களது கவலையை மறைக்கக்கூடியதாகவும் ஆக்குவாயாக ஆமீன் அல்ஹம்துலில்லாஹ் நம்ம தொடர்ந்து ததபுர் கிளாஸ் பார்த்துட்டு வரோம். இந்த ததபுர் வகுப்புல நம்ம பார்த்து வர்ற வசனம் எல்லாருக்கும் நினைப்பிருக்கும். இப்ப நம்ம தொடர்ந்து இப்ப பார்த்துட்டு வர்றது 76வது அத்தியாயத்துல 2வது வசனம். அந்த சூறாவை வந்து சூரா இன்சான் சொல்லுவாங்க, சூரா தாஹர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னா خلقنال இன்சான மின் நுத்ஃபத்தின் அம்ஷாஜ் نبتليه فجعلناه سميعا بصيرا நாம் மனிதனை கலக்கப்பட்ட ஒரு இந்திரிய துளியிலிருந்து படைத்தோம். நாம் அவனை சோதிக்க வேண்டும் என்பதற்காக, மேலும் பின்னோக்கத்திற்காக நாம் அவனை செவியுறுபவனாகவும் பார்ப்பவனாகவும் ஆக்கினோம். இந்த வசனத்தை தான் நம்ம ஆய்வுக்கு எடுத்திருக்கோம். இதை பத்தி சிந்திக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இதை பத்தி நம்ம போன வாரம் என்ன பார்த்தோம், ஒரு குயிக் ரிவிஷன், ஒரு 2 மினிட்ஸ்ல நம்ம குயிக்கா பார்த்துட்டு நம்ம இன்னைக்கு ஒரு இது போவோம். ஸோ நம்ம வந்து எப்பயுமே ஒரு குர்ஆன் ஆயாவை நம்ம ஆராயும் போது கேள்விகள் கேட்போம். அந்த கேள்விகளை நம்ம யோசிச்சோம். கலக்கப்பட்ட இந்திரிய துளி நல்லா இந்த குர்ஆன் ஆயத்துல சொல்லியிருக்காங்க அப்படின்னா என்ன, அதுல இருந்து எப்படி மனுஷன் உருவாகிறான், அப்புறம் நம்ம படைப்போட நோக்கம் என்ன, அப்புறம் ஏன் நம்மளுக்கு செவிப்புலன் பார்வை புலன் இருக்குது, இப்படிங்கிற கேள்விகள் நம்மளுக்கு வந்துச்சு. இதுல ஃபர்ஸ்ட் மனிதனுடைய படைப்பு பத்தி சிந்திக்கணும். ஏன்னா அதுதான் முதல் கொஸ்டினா அல்லாஹ் வந்து இந்த இடத்துல வச்சிருக்கான். நம்ம வந்து கலக்கப்பட்ட இந்திரிய தொழிலிருந்து படைச்சோம் அப்படின்ட்டு. ஸோ அப்ப மனிதன் வந்து எப்படி உருவானா அப்படின்னா, மனிதன் உருவாகிறதுக்கு 2 செல் கண்டிப்பா தேவை. அந்த 2 செல் இல்லாட்டி மனிதனால உருவாகவே முடியாது. ஒண்ணு விந்தணு, இன்னொன்னு கருமுட்டை இப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அதே மாதிரி இது ஒவ்வொன்றை பத்தியும் கொஞ்சம் டீட்டெயில்டா பார்த்தோம். விந்தணுன்னா என்ன, அது எங்க உருவாகுது அப்படிங்கறத பத்தி பார்த்தோம். விந்தணுங்கிறது ஆணுடைய இனப்பெருக்க உயிரணு. அது வந்து விந்தகத்துல உருவாகுது. அது விந்துங்கிற அந்த திரவத்தோட இருக்கும். ஏன் அந்த திரவம் ரொம்ப முக்கியம் அப்படின்னா, அந்த திரவம் தான் வந்து அந்த விந்தணுக்கு ஊட்டச்சத்தை கொடுக்கும். அந்த கருத்தரித்தலின் போது அது அது வந்து ஊட்டச்சத்து கொடுத்து அந்த கருவை வளர வைக்கும். அப்புறம் விந்தணுவோட ஸ்ட்ரக்சர் பார்த்தோம். விந்தணு எப்படி இருக்கும், அதை வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படி படைச்சிருக்கான். அதுக்கு ஒரு தலை இருக்குது, அதுக்கு ஒரு நடுப்பகுதி இருக்கு, அதுக்கு ஒரு வால் இருக்குது. ஒவ்வொன்றுக்குரிய ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படிங்கறத பத்தி பார்த்தோம். ஸோ தலைப்பகுதியில மரபணு இருக்குது, நடுப்பகுதியில அதுக்கு எனர்ஜி ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம், வால் பகுதி நீந்தி செல்றதுக்கு உதவக்கூடியதா இருக்கும் அப்படிங்கறத பத்தி பார்த்தோம். அதுக்கப்புறம் கருமுட்டையை பத்தி பார்த்தோம். கருமுட்டைன்னா என்ன அப்படின்னா, பெண்ணுடைய இனப்பெருக்க உயிரணு. அது மட்டும் இல்லாம ஆண் இனப்பெருக்க உயிரணுவோட சேரும் போது கருத்தரிக்குது. அதுக்கப்புறம் அதோட ஸ்ட்ரக்சரை பத்தி பார்த்தோம். அதுல வந்து கரு நியூக்ளியஸ்ங்கிற ஒரு இடம் இருக்குது. அதுக்கப்புறம் சைட்டோபிளாசம் இருக்கு. அதுக்கப்புறம் பெலோசிடா, அப்புறம் கொரோனா ரேடியேட்டா அப்படிங்கிற அடுக்குகள் இருக்குது. அது ஒவ்வொருக்குரிய ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம். அந்த கருவுல வந்து மரபணு இருக்கும். அப்புறம் அந்த சைட்டோபிளாசத்துல ஊட்டச்சத்துக்கள் இருக்கும். அப்புறம் அந்த ஜோனா பெலோசிடாவும் அந்த கொரோனா ரேடியேட்டாவும் அந்த கருமுட்டை வளர்றதுக்கு உதவி செய்யும் அப்படிங்கறத பத்தி பார்த்தோம். அப்புறம் கருமுட்டை எங்க இருந்து உருவாகுது அப்படிங்கறத பத்தி பார்த்தோம். இதுலதான் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணோம். பிறக்கும் போதே எவ்வளவு கருவோட ஒரு பெண் பிறக்குறாங்க, அதுக்கப்புறம் அவங்களுக்கு வயசாக வயசாக அந்த கரு முட்டைகள் எல்லாம் எப்படி அழிஞ்சுக்கிட்டு வருது அப்படிங்கறதெல்லாம் நம்ம பத்தி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ கரு முட்டைங்கிறது ஓவரீஸ்ல உருவாகுது. மாசம் மாசம் நம்மளுக்கு ஒரு முட்டை வெளியே வரும். 20 முட்டை கிட்ட ரெடி ஆகும். பட் ஒன்று தான் வந்து சக்சஸ்ஃபுல்லா வெளியே வரும். அந்த வர்றது விந்தணுவோட சேர்ந்துச்சுன்னா கரு உருவாகி அது யூட்ரஸ்ல போய் பதிஞ்சு குழந்தையா உருவாகும். இல்லாட்டி நம்மளுக்கு மாதவிடாயா அது வெளியேறும். இதெல்லாம் நினைப்பு இருக்கும் நினைக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். அதுக்கப்புறம் வந்து இந்த இதுல வந்து நம்ம மெயினா பார்த்தது என்னன்னா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வந்து ஜைகோட் அப்படின்னு, அதாவது நுத்ஃபா அப்படின்னு சொல்றோம் தானே இந்த குர்ஆன் ஆயல. ஸோ அந்த நுத்ஃபாங்கிற நிலைமை என்னன்னா, அந்த கரு முட்டை
விந்தணுவோட சேர்ந்து உருவாகிற அந்த முதல் செல் இருக்குல்ல, அததான் வந்து அந்த கருத்தரித்தல் ஃபெர்டிலைஸ்ட் எக்குன்னு சொல்லுவாங்க அது இங்கிலீஷ்ல. அதுதான் அந்த நுத்ஃபா அப்படிங்கிற அந்த நிலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அத பத்திய ஒரு விஷயத்தையும் இந்த இடத்துல பார்த்தோம். அல்ஹம்துலில்லாஹ். இப்ப நம்ம இன்னைக்குரிய விஷயத்துக்கு போயிரலாமா? சோ இன்னைக்கு வந்து செவிப்புலன், அடுத்து பார்வை புலன் இத பத்தி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சேன். ஆனா அதுக்கு முன்னாடி டிஎன்ஏ பத்தி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த விஷயத்துக்கு போனா பெட்டரா இருக்கும்னு தோணுச்சு. ஏன்னா வந்து ஓ நம்ம இந்த குர்ஆன் ஆயத்துல மெயினா அல்லாஹ் ஃபோக்கஸ் பண்றது வந்து கலக்கப்பட்ட இந்திரிய துளி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அப்ப அந்த கலக்கப்பட்ட இந்திரிய துளி வந்து மனுஷன் எப்படி உருவாகுறான்? இப்படிங்கிறது நம்மளுக்கு ஒரு கொஸ்டின் இருந்துச்சுல்ல. அப்ப அந்த ஓ கொஸ்டின் ஆன்சர் பண்றதுக்கு டிஎன்ஏ பத்தி இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓ அப்படிங்கிறதுக்காக டிஎன்ஏன்னா என்ன? அப்படிங்கிறத பத்தி பார்க்க போறோம் இன்ஷா அல்லாஹ். டிஎன்ஏன்னா ம் என்ன? இப்ப டிஎன்ஏ பத்தி ஒரு சில விஷயங்கள். ரொம்ப ஓ பேசிக்கா இருக்கலாம். ஆல்ரெடி படிச்சவங்களுக்கு, தெரிஞ்சவங்களுக்கு ரொம்ப பேசிக்கா இருக்கலாம். பட் ம் இந்த இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு ஒரு ரிமைண்டருக்காக உள்ள விஷயங்கள் தான். ம் ஸோ டிஎன்ஏங்கிறது என்னன்னா, எல்லாரும் சொன்ன மாரி அது ஒரு மரபணு குறியீடு. அதுதான் வந்து இன்ஃபர்மேஷன்ஸ ஸ்டோர் பண்ணி வைக்கிற ஒரு விஷயம். இது வந்து ஒரு உயிரினத்துக்கு ஒரு குறிப்பிட்ட பண்ப வழங்குறதுக்கு காரணமான மரபணுக்கள உருவாக்குது. ஸோ இப்போ வந்து டிஎன்ஏங்கிறது எப்படி சொல்லலாம்னா வந்து, ஒரு செங்கல் மாரி. ஒரு முழு வீடு கட்டுறதுக்கு செங்கல் வச்சு தானே கட்டுவோம். அந்த செங்கல் ஒவ்வொரு செங்கல வச்சு வச்சு கட்டுற மாரி, அந்தந்த டிஎன்ஏ வச்சு தான் நம்மளுடைய ஸ்ட்ரக்சர உருவாக்க முடியும். நம்மளுடைய பண்பு. அது எதுவா வேணாலும் இருக்கலாம். கண்ணா இருக்கலாம், காதா இருக்கலாம், ஸ்கின்னா இருக்கலாம். ஏன் இது வந்து இப்ப அந்த டிஎன்ஏ வச்சு தான் வந்து இது ஒரு மனுஷனா? இல்ல இது ஒரு ஆடா? இல்ல இது ஒரு பூச்சியா? இல்ல இது வந்து ஒரு வெஜிடபிளா? எல்லாத்துக்குமே எல்லாத்துக்குமே டிஎன்ஏ இருக்குது. இத வந்து 1950ல அதாவது கிட்டத்தட்ட ரொம்ப லேட்டஸ்ட்டா தான் டிஎன்ஏ ம் உடைய அமைப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பத்தி சயின்டிஸ்ட் வந்து கண்டுபிடிச்சாங்க. அது வரைக்கும் இத பத்திய நாலேட்ஜ் அவ்வளோ இல்ல. ஆனா சுப்ஹானல்லாஹ் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளுக்கு கலக்கப்பட்ட இந்திரிய துளி அப்படின்ட்டு 1400 வருடங்களுக்கு முன்னாடி சுப்ஹானல்லாஹ் அல்லாஹ் சொல்லியிருக்கான். ஸோ ம் ரொம்ப பெரிய நம்மளுக்கு இதெல்லாம் வந்து ஒரு எவிடன்ஸ். குர்ஆன் வந்து அல்லாஹ்வுடைய வார்த்தை தான். சாதாரண மனிதனுடைய வார்த்தை இல்ல அப்படிங்கிறதுக்கு இது நம்மளுடைய ஈமான ரொம்ப உறுதிப்படுத்தக்கூடிய அளவுல இருக்கும். சுப்ஹானல்லாஹ். ஸோ இதுதான் வந்து அந்த டிஎன்ஏ உடைய கட்டமைப்பு. இன்னும் கொஞ்சம் ம்ஹ்ம். டீட்டெயிலா அதோட ஹிஸ்டரிய என்ன பார்ப்போம். இப்ப டிஎன்ஏ பத்தி கொஞ்சம் ஒரு ஹிஸ்டரி மாரி வச்சுக்கோங்க. இதுதான் அந்த கட்டமைப்பு. எப்படின்னா வந்து ஒரு ம் ஏணி மாரி நெனச்சுக்கலாம். இல்ல இப்ப ம் நம்ம நடந்து போற ஒரு பிரிட்ஜ் கூட இருக்குல்ல பாலம். அத வந்து அப்படி ம் ட்விஸ்ட் பண்ணிட்டா முறுக்குனா இருக்கிற மாரியான ம் ஒரு ஸ்ட்ரக்சர். இந்த மாரி ஸ்ட்ரக்சர் தான் வந்து நம்ம உடம்புக்குள்ள, உங்க உடம்புக்குள்ள, என் உடம்புக்குள்ள, எல்லார் உடம்புக்குள்ளயும் இந்த மாரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது. இந்த டிஎன்ஏ யாரு கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா வந்து 1950ல ரோசலிண்ட் பிராங்க்லின் அப்படிங்கிற ஒரு லேடி. அவங்க வந்து இயற்பியலாளர். அவங்களும் இந்த மேரிஸ் வில்கின்ஸ் இவங்க 2 பேரும் இயற்பியலாளர்கள். இவங்க என்ன செஞ்சிருக்காங்கன்னா, ஆ இந்த கருவுற்ற அந்த ஒரு முட்டை இருக்குல்ல, அதோடைய எக்ஸ்ரே எடுத்திருக்காங்க அத. அத எக்ஸ்ரே எடுத்து அந்த படத்த காமிச்சிருக்காங்க. அந்த படத்த யூஸ் பண்ணி ஜேம்ஸ் வாட்சன் அண்ட் பிரான்சிஸ் கிரிக் அப்படிங்கிற இந்த 2 சயின்டிஸ்ட்டும் இப்ப இந்த சைடுல சுத்திட்டு இருக்குல்ல, இந்த ம்ஹ்ம். அமைப்ப அவங்க எடுத்த அந்த எக்ஸ்ரே மூலமா உருவாக்குறாங்க. இப்படிதான் இருக்கும் டிஎன்ஏனா. இதுதான் வந்து நம்மளோட இன்ஃபர்மேஷன்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிற இடம் அப்படிங்கிறத உருவாக்குறாங்க. ஸோ இதோட ஓகே, ஓகே. அமைப்புங்கிறது இரட்டை சுருள் அமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரி. இந்த ஸ்ட்ரக்சர கண்டுபிடிச்சதுக்காக இதுக்கு நோபல் பிரைஸ்லாம் வேற குடுத்துருக்காங்க. ஏன்னா, இது ரொம்ப ஒரு முக்கியமான கண்டுபிடிப்பு மனித வாழ்வுல. இதனால ம். பெரிய மாற்றங்கள் மெடிசின்ஸ் ரிலேட்டடா, ட்ரீட்மெண்ட் ரிலேட்டடாலாம் வந்திருக்கு. அது இன்னும் கொஞ்சம் போக போக நம்மளுக்கு புரியும். ம். ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் மாஷா அல்லாஹ். இப்ப இந்த டிஎன்ஏ பத்தி இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த டிஎன்ஏல வந்து அ 4 அடிப்படை ஜோடிகள் இருக்குது. அந்த 4 அடிப்படை ஜோடிய வச்சு தான் இந்த டிஎன்ஏ உருவாகுது. இப்போ ஒரு ஏணி இருக்குன்னா, அதுக்கு ஒவ்வொரு படியா இருக்கும் தானே! அது மாரி ஆமா. இதுவும் டிஎன்ஏ பார்க்கறதுக்கு ஏணி மாரி தானே இருக்குது. ஸோ அந்த படி உருவாகுறதுக்கு அ நான் ஒரு படிக்கு 2 அடிப்படை ஜோடின்னு வச்சுக்கோங்க. அப்ப ஒவ்வொரு 4 அடிப்படை ஜோடி இருந்தா தான் ஒரு டிஎன்ஏ உருவாக முடியும். ஸோ அது என்ன 4 அடிப்படை ஜோடின்னா, இங்க சைட்ல தெரியுதா உங்களுக்கு? அதுல வந்து ஆ. அம் அடினைன், தைமின், சைட்டோசின், குவானைன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த வந்து அந்த அடினைன்ங்கிற அந்த ஒரு மூலக்கூறு வந்து தைமினோட மட்டும் தான் சேரும். அதே மாரி குவானைன்ங்கிற அந்த மூலக்கூறு சைட்டோசினோட மட்டும் தான் சேரும். வேற எதோடையும் சேராது. இருந்தா அது டீயோட சேரும். இருந்தா அது சியோட சேரும். அடினைன ஷார்ட்டா ஏன்னு சொல்லுவாங்க. தைமின ம்ஹ்ம். ஷார்ட்டா டீன்னு சொல்லுவாங்க. ஸோ அது எதுக்கு அப்படி இந்த இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறணும் அப்படின்னா, இப்ப வந்து டிஎன்ஏனா நம்ம வந்து முறுக்கப்பட்ட அந்த ஒரு ஏணி மாரின்னு வச்சுக்கலாம். ஆனா இப்போ ம். நம்மளுக்கு வந்து
காயம் பட்டுருச்சு. அப்ப டிஎன்ஏ டேமேஜ் ஆயிருச்சு அப்படின்னா, இந்த 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 பிக்சர்ல பாக்குறீங்கல்ல, தெரியுதா நான் ஆ ஆரோ காமிக்கிறது? இந்த மாரி தெரியுதுக்கா. ஒரு ஸ்ட்ராண்ட் இருந்தா போதும். அந்த இன்னொரு ஸ்ட்ராண்ட ஆட்டோமேட்டிக்கா அது உருவாக்கிக்கிறோம். ஏன்னா, அதுக்கு தெரியும் ஏ இருந்தா டி தான் அங்க ஆப்போசிட்ல வரும். ஜி இருந்தா ஆப்போசிட்ல சி தான் வரும் அப்படின்ட்டு அதுவே அத ரிப்பேர் பண்ணிக்க முடியும். அப்படிப்பட்ட தன்மை கொண்டது தான் டிஎன்ஏ. சுப்ஹானல்லாஹ். ஸோ அதனால வந்து இது இந்த இந்த இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம். அல்ஹம்துலில்லாஹ். புரியுது தானே? அல்லாஹு அக்பர். அந்த டிஎன்ஏ தான் அல்லாஹ். நம்மளுக்கு அடிப்பட்ட இப்ப சொல்லுவாங்க தானே ஸ்டெம் செல்லாம் கூட இருக்குன்னு. அதெல்லாம் வந்து தனி டாபிக். ஆனா நம்மளுக்கு அவ்ளோ இன்ஃபர்மேஷன் நம்மளோட உடம்புக்குள்ள இருக்கறனால தான் நம்மளுக்கு ஈஸியா ரிப்பேர் ஆகுது. ஒரு காயம் பட்டாவோ, உடம்புக்கு முடியாம இருந்தாவோ, ஈவன் ஆக்சிடென்ட்ஸ்லாம் நடந்தா கூட திரும்ப அவங்களால பழைய நிலைமைக்கு திரும்ப முடியுதுன்னா, அந்த ரிப்பேர் தன்மைய அல்லாஹ் நம்மளுக்கு உள்ளுக்குள்ள வச்சு படைச்சிருக்கான். சுப்ஹானல்லாஹ். இப்போ ஒவ்வொரு நபர்ட்டயும் 3 பில்லியனுக்கும் அதிகமான வெவ்வேறு டிஎன்ஏ அடிப்படை ஜோடிகள் உள்ளன. நான் ஒவ்வொரு ஆள்ட்டயுமே 3 பில்லியனுக்கும் அதிகமான டிஎன்ஏ இருக்குது. அந்த அடிப்படை ஜோடிகள் உள்ளது. இது ஒவ்வொருத்தவங்களுக்கும் தனித்துவமா இருக்கும். இப்ப அம்மாக்கு இருக்கிறதே தான் புள்ளைக்கு இருக்குமா? இருக்காது. அக்காவுக்கு இருக்கிறதே தான் தங்கச்சிக்கு இருக்குமா? இருக்காது. ஒவ்வொரு ஆளுக்கும் டிஃபரெண்ட்டா இருக்கும். யாருக்கும் மட்டும் ஒரே டிஎன்ஏ இருக்கும் அப்டின்னா, ஐடென்டிக்கல் ட்வின்ஸ்ன்னு சொல்லுவாங்க தானே! ஒரே மாதிரியா இருக்க இரட்டையர்கள். அவங்க வந்து ஒரே கருமுட்டையிலிருந்து உருவானவங்க. அப்படிங்கிறனால அவங்களுடைய டிஎன்ஏ இன்ஃபர்மேஷன்ஸ் சேமா இருக்குமே தவிர, மித்த உலகத்துல இருக்க எல்லாருக்குமே டிஃபரெண்ட் டிஎன்ஏ தான் இருக்கும். ஸோ இப்ப இந்த பிக்சர்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியும். இது ஒரு செல். அந்த செல்லுக்குள்ள இருக்கிற அந்த கருக்குள்ளற குரோமோசோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அத அப்படியே நம்ம பெருசாக்கி பார்த்தோம்னா, அந்த ஏணிய முறுக்குன மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர் அதுதான் டிஎன்ஏ. அந்த டிஎன்ஏக்குள்ள நம்ம அத பார்க்கும்போது தான், அந்த நம்ம சொன்ன அந்த ஒவ்வொரு எழுத்துக்கள் இருக்குல்ல, அது இருக்குது. சுப்ஹானல்லாஹ். இத இன்னும் கொஞ்சம் தெளிவா உங்களுக்கு பெருசா காமிக்கிறதுக்காக. ஒரு செல், அந்த செல்லுக்குள்ள இருக்க கரு, அந்த கருக்குள்ள பார்த்தோம்னா குரோமோசோம்னு ஒண்ணு இருக்கும். அந்த குரோமோசோம நம்ம பெருசாக்கி பார்த்தோம்னா, அதுதான் முழுசா டிஎன்ஏ. இதுல இந்த ஒவ்வொரு பார்ட் இருக்கு தானே, அந்த ஒவ்வொரு பார்ட்டும் ஜி ஒவ்வொரு ஜீனுன்னு சொல்லுவோம். இப்ப இது மேபி இந்த பார்ட் வந்து கண்ணுக்கு ஹெல்ப் பண்ணலாம். சாரி. அது மாரி ஒரு வந்து கண்ணோட கலருக்கு ஹெல்ப் பண்ணலாம். ஸ்கின்னோட கலருக்கு ஹெல்ப் பண்ணலாம். ஸோ ஒவ்வொரு ஜீனும் ஒவ்வொரு வேலைய செய்யும். இந்த எழுத்துக்கள பத்தி அந்த ஏ, டி, ஜி, சி இதெல்லாம் ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வந்து, அந்த எழுத்துக்கள்ல ஒண்ணு தப்பானாலும் நம்மளுக்கு பிறக்கிற குழந்தைக்கு ஏதாவது ஒரு டிசீஸோட பிறக்கும். ஒரே ஒரு லெட்டர் மாறுனா. சுப்ஹானல்லாஹ். ஸோ அந்த அந்த எழுத்துக்கள் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்மளுடைய உடம்புல. சோ ஃபார் புரியுதா எல்லாருக்கும்? இது வந்து நம்மளுடைய உடம்புல இருக்க ஒரு செல். அந்த ஒரு செல்லுக்குள்ள இருக்க கரு. ஒவ்வொரு செல்லுக்குமே ஒரு கரு இருக்கும். அந்த கருவுக்குள்ள குரோமோசோம்னு இருக்கும். அந்த குரோமோசோம் என்னன்னா, இந்த டிஎன்ஏவால ஆக்கப்பட்டது தான் குரோமோசோம்னு சொல்லுவாங்க. டிஎன்ஏ வந்து ரொம்ப நீளமானது. இந்த மாரி நீளமா இருக்க ஸ்ட்ரக்சர அல்லாஹ் வந்து இப்ப எப்படி காயில் போடுவாங்க பார்த்துருக்கீங்களா ஊர்ல? அத அப்படியே சுத்தி ரொம்ப சின்ன ஸ்ட்ரக்சரா இருக்கும். ஆனா, அத அந்த காயில நீங்க பிரிச்சு பார்த்தீங்கன்னா, நீளமா இருக்கும்ல. இப்ப அந்த நீளமான அந்த ஸ்ட்ரக்சர அல்லாஹ் நம்மளுக்கு சுருக்கி வச்சிருக்கிற ஒரு விஷயம் தான் குரோமோசோம். அந்த குரோமோசோம நம்ம அப்படியே பிரிச்சு பார்த்தோம் அப்படின்னா, அதுல இருக்கிறது தான் இந்த டிஎன்ஏ ஸ்ட்ராண்ட். அத நம்ம ஒவ்வொரு பகுதியா பார்த்தோம்னா, அந்த ஒவ்வொரு பகுதியும் தான் ஜீன்ஸ் நம்ம சொல்றோம்ல, இது அவங்க ஜீன்ல இருந்து வந்திருக்குமா? அப்படின்ட்டு மரபணு. அந்த மரபணு வந்து இருக்குது. கண்ணுடைய கலரோ, முடியோடைய கலரோ, நம்ம ஷார்ட்டா இருக்கிறது, டாலா இருக்கிறது எல்லா விஷயங்களும் அந்த ஜீன்ல தான் இருக்குது. அந்த ஜீன் எதால மேக் பண்ணப்பட்டிருக்குது, எதால உருவாயிருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அது 4 அடிப்படை மூலக்கூறுவால உருவாயிருக்குது. அந்த 4 அடிப்படை மூலக்கூறு தான் அ அடினைன், அதுக்கு தான் ஏ அப்படிங்கிற அந்த ஒரு எழுத்து குறியீடு. அப்புறம் குவானைன்னா ஜின்னு போட்டிருக்காங்க. இது தமிழ்ல வந்திருக்கனால. அதே மாரி சைட்டோசின் ஒண்ணு இருக்கும். அதுக்கு சி. அதே மாரி தைமின் அதுக்கு டி போட்டிருக்காங்க. இந்த 4 மூலக்கூறு தான். ஆனா அது இருக்கிற இடத்த பொறுத்து அதோடைய தன்மைகள் மாறும். அதனால அதோடைய பண்பு மாறும். இப்ப வந்து கருப்பு கருப்பு கண்ணு அப்படின்னா, அதுக்கு ஒரு மாரியாது அந்த அ அடி மூலக்கூறுகள் ஒரு இடத்துல இருக்கும். அதே வந்து லாங்கான ஹேர் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னா, அது ஒரு மாரி இருக்கும். ஸோ இந்த டிஎன்ஏ தான் வந்து இது மனுஷனாகுமா? இல்ல இது ஒரு மாடாகுமா? இல்ல இது ஒரு வெள்ளரிக்காவா ஆகுமா? அப்படிங்கிற அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் வச்சிருக்கிறது இந்த செல்லுக்குள்ள இருக்க இந்த டிஎன்ஏ தான். இப்ப உங்களோட உடல்ல உள்ள ஒவ்வொரு செல்லு உடைய கருவிலயும்
டிஎன்ஏ இருக்குது. ஸோ நம்மளுக்கு பல செல்கள் இருக்குது. அதுல ஒவ்வொரு செல்லுடைய கருவுலயும் டிஎன்ஏ இருக்குது. உங்கள் உடல்ல இருக்க செல்கள்ல ஒவ்வொரு கருவிலும் சுமார் 2 மீட்டர் அளவுக்கு டிஎன்ஏ இருக்கு. ஒரு செல்லுல டிஎன்ஏவோட அந்த லென்த் எவ்வளவு இருக்கும்? 2 மீட்டர் இருக்குமா. மனிதர்களுடைய உடல்ல தோராயமா 30ல இருந்து 40 ட்ரில்லியன் செல்கள் இருக்குது. அப்படின்னா ஒரு செல்ல 2 மீட்டர் இருக்குன்னா அப்ப 30 ட்ரில்லியன் 40 ட்ரில்லியன் செல்கள் இருந்துச்சுன்னா அப்ப அவங்களுடைய உடம்புல எவ்வளோ டிஎன்ஏ இருக்கும்? ஆஹா. உங்கள் உடல்ல டிஎன்ஏயோட மொத்த நீளம் சுமார் 20 பில்லியன் கிலோமீட்டர். சுப்ஹானல்லாஹ். 20 பில்லியன் கிலோமீட்டர் அப்படின்னா அது எவ்வளவு தூரம்? நம்ம தான் சூரியனை பத்தி படிச்சிருக்கோம்ல. சோ ஆமா. பூமியில இருந்து சூரியனுக்கு 65 முறைக்கு மேல 65 முறை இல்ல அதுக்கும் மேல போயிட்டு போயிட்டு திரும்ப திரும்ப வந்தா எவ்வளோ தூரம் எடுக்குமோ அவ்வளோ தூரம்ங்கிறது தான் இந்த 20 பில்லியன் கிலோமீட்டர். அவ்வளோ நீளமானது டிஎன்ஏ. அவ்வளோத்தையும் நம்ம உடம்புக்குள்ள நீங்களும் சுமந்துட்டு இருக்கீங்க, நானும் சுமந்துட்டு இருக்கேன். நம்மளுக்கு ஃபீல் பண்ண முடியுதா? ஆஹோ, அக்பர். சுப்ஹானல்லாஹ். ம். நம்மளுடைய உடம்புல 30 to 40 ட்ரில்லியன் செல்கள் இருக்குது. நம்மளுடைய முழு உடம்புமே செல்களால் ஆக்கப்பட்டதுதான். இப்ப கிட்னின்னு எடுத்துக்கிட்டோம்னா, அதுக்கு பல வகையான செல்கள் இருக்குது. ஹார்ட்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா, அதுக்கு செல்ஸ் இருக்குது. கண்ணுன்னு எடுத்துக்கிட்டோம்னா, அது செல்லால ஒவ்வொன்னுமே செல்களால உருவானது தான் நம்மளுடைய முழு உடம்புமே. ஸோ மனித உடம்புல மட்டும் 30 to 40 ட்ரில்லியன் செல் இருக்குது. ஒவ்வொரு செல்லுக்குள்ளேயும் 2 மீட்டர் அளவுக்கு உள்ள டிஎன்ஏ இருக்குது. அப்படின்னா, அப்ப மொத்தத்தையும் அளந்து பார்த்தோம் அப்படின்னா, 20 பில்லியன் கிலோமீட்டர் அளவுக்கு அந்த செல்களுடைய அந்த டிஎன்ஏ உடைய நீளம். ஸோ அல்லாஹ் வந்து அவ்ளோ இத வந்து அந்த குரோமோசோம்ங்கிற அந்த காயில் மாரியான ஒரு ஸ்ட்ரக்சர். அதுக்கு தான் அந்த சுத்தி காயில சுத்தி. நான் ஆமா. சுத்தி, சுத்தி, சுத்தி அப்படியே இந்த 2 மீட்டர் அளவு உள்ள இந்த டிஎன்ஏ இருக்கு தானே இந்த இடத்துல இவ்ளோ ஆ. நீளமா இருக்கிறத சுத்தி இங்க இந்த எக்ஸ் மாரி இருக்கு பாருங்க. ஆ. இதுதான் குரோமோசோம்னு சொல்லுவாங்க. அந்த எக்ஸ் மாரியான அந்த ஸ்ட்ரக்சர்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த செல்லுக்குள்ள வச்சிருக்கான். இதுல அந்த நம்ம லெட்டர்ஸ் பார்த்தோம் தானே, அந்த ஏ, டி, ஜி, சி இந்த லெட்டர்ஸ் இதெல்லாம் ஆ. வந்து முழு மனித உடம்புக்கும் வந்து அந்த மரபணு தொகை அப்படின்னு சொல்லுவாங்க. அது மொத்தமா வந்து எழுதி பார்த்தா, கிட்டத்தட்ட அது ரொம்ப ஒரு பேஜ்ல ரொம்ப குறுக்கி முடிஞ்ச அளவுக்கு அவங்களால எழுத முடிஞ்ச அளவுக்கு எழுதுனா, கிட்டத்தட்ட அது ஒரு புக்கா போட்டா 1 மில்லியன் பேஜஸ் வருமாம். நம்மளுடைய உடம்புல இருக்கிற அந்த மூலக்கூறுகள, அத என்ன ஆர்டர்ல இருக்குது அப்படிங்கிறத எழுதி இது பண்ணா, சுப்ஹானல்லாஹ். ஸோ அந்த அளவுக்குரிய இன்ஃபர்மேஷனோட தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மள ஒவ்வொருத்தவங்களையும் படைச்சிருக்கிறான். அதே மாரி சூப்பர். நான் மொத சொன்ன மாதிரி, இந்த எழுத்துக்கள்ல ஒரு எழுத்து மாறுனாலும் குழந்தைக்கு ஒரு டிசீஸ் வந்துரும். ஒரு ம். உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா, லங் டிசீஸ் ஒண்ணு இருக்குது. அதுக்கு பேரு சிஸ்டிக் ஃபைப்ரோசிஸ்ன்னு சொல்லுவாங்க. தமிழ்ல என்ன சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியல. அந்த ம். டிசீஸ்லாம் இருந்துச்சுன்னா, ஒரே ஒரு லெட்டர் தான். அந்த ஒரே ஒரு லெட்டர் மாறுனனால, அந்த குழந்தைக்கு லைஃப் லாங் வந்து அது லங் லங்ஸ் வந்து அதுக்கு நல்லா ஓப்பன் ஆகாது. ரொம்ப ஸ்டிக்கியா இருக்கும் அதோட லங்ஸ். அந்த மாரி ஒரு டிசீஸோட பொறந்துரும். அது மாரி ம். டவுன் சிண்ட்ரோம்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அது எப்படின்னா, ஆமா. அதுக்கு வந்து இப்ப நம்மளுக்கு வந்து 23 குரோமோசோம் தான் அது வந்து அம்மாட்ட இருந்து வரணும். அதே மாரி அ அத்தாட்ட இருந்து வரணும். ஸோ 2 அந்த ம். 2யும் சேர்த்து தான் வந்து நம்மளுக்கு ஒரு குழந்தை உருவாகுறது. ஆனா வந்து ஒரு குரோமோசோம் எக்ஸ்ட்ரா வந்துட்டா, அந்த குழந்தைக்கு டவுன் சிண்ட்ரோம்ங்கிற ஒரு நோய் வந்துரும். அதுவும் லைஃப் லாங் ஒரு டிசீஸ். அந்த குழந்தைக்கு லைஃப் லாங் வந்து லேர்னிங் டிசபிலிட்டி இருக்கும். அதால ஒழுங்கா விஷயங்கள புரிஞ்சுக்க முடியாது. அ ஸ் அதுக்கு வந்து தொடர்ந்து சப்போர்ட் தேவைப்பட்டுட்டே இருக்கும். சுப்ஹானல்லாஹ். ஸோ ஒரு அல்லாஹ் ஒரு அக்பர். இப்ப ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் தான் மாற்றம் ஆச்சுன்னா, நம்மளுடைய குழந்தையோட ஃபியூச்சர் அதோட லைஃபே அப்படியே மாறிரும். இப்ப மரபணுக்கள் என்பவை டிஎன்ஏயோட ஒரு சிறிய பிரிவு. அதாவது ஜீன் சொல்றது தானே. அது வந்து டிஎன்ஏவோட ஒரு சிறிய பிரிவு. அது அது காது வடிவம் எப்படி இருக்கும்? கண் நிறம் எப்படி இருக்கும்? இப்படிங்கிறத அந்த மரபு வழியா அது கேரி பண்ணிட்டு வர்ற ஒரு விஷயம் தான் அந்த ஜீனுங்கிறது. இப்ப நம்ம ஏற்கனவே பார்த்த விஷயம் தான். இந்த இடத்துல ஒரு செல் இருக்கு. அந்த செல்லுல இருக்க கரு இருக்கு. அந்த கருக்குள்ள குரோமோசோம் இருக்கு. அந்த குரோமோசோம்ல டிஎன்ஏ இருக்கு. அந்த டிஎன்ஏவோட உள்ள பார்க்கறது தான் அந்த மரபணு. அந்த ஜீன். இது வந்து ஒவ்வொரு பெற்றோரிடமிருந்தும் ஒரு ஜோடி வரும். இப்ப உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து, கண்ணு நம்மளுக்கு மம்மிக்கு வந்து ப்ளூ கலர்ல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். டாடிக்கு ம். பிளாக்கா இருக்கு அப்படின்னா, அந்த குழந்தைக்கு கண்ணு உருவாகும்போது, மம்மிட்ட இருக்க ப்ளூ கண்ணும் வரும். டாடிட்ட இருக்க பிளாக் கண்ணும் வரும். அந்த 2 இன்ஃபர்மேஷனுமே குழந்தைட்ட இருக்கும். ஆனா, எந்த ஜீன் ஸ்ட்ராங்கா இருக்கோ, அந்த ஜீன் வந்து குழந்தைக்கு வந்துரும். எந்த ஜீன் ஸ்ட்ராங்கா இல்லையோ, அது ஸ்டில் குழந்தையோட உடம்புல தான் இருக்கும். ஆனா, அது வெளிய தெரியாது. அவ்வளோதான். அதனால தான் வந்து என்னன்னா, சம்டைம்ஸ் வந்து அந்த குழந்தை பிறக்கும்போது, அந்த குழந்தைக்கு இப்ப கண்ணு சொன்ன மாரி கருப்பா இருந்தா கூட, மேபி அந்த குழந்தையோட குழந்தைக்கு
ப்ளூ கண்ணு வரலாம். ஆனா அவங்க ஒய்ஃபோ, ஹஸ்பண்டுக்கோ அந்த கண்ணு இல்லாம இருக்கலாம். ஆனா அந்த குழந்தைட்ட அந்த இன்ஃபர்மேஷன் ஆல்ரெடி இருந்தனால, அது ஒரு ஜெனரேஷன் ஸ்கிப் பண்ணி அடுத்த ஜெனரேஷன்ஸ்க்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அந்த குழந்தைட்ட அந்த இன்ஃபர்மேஷன் ஜீனா இருந்துட்டு தான் இருந்துச்சு. ஸோ இது ம். மாரி தான் வந்து உங்களுக்கு இது இது எப்படி பாஸ் ஆகுதோ, அதே மாரி தான் ஜெனடிக் டிசீஸ் சொல்லுவாங்க. டிசீஸும் அதே மாரி தான். பரம்பரையா பாஸ் டவுன் ஆகுற டிசீஸும் இருக்குது. ஒரு சில பேருக்கு பார்த்தா அம்மாவும், அத்தாவும் நல்லா இருப்பாங்க. பட் குழந்தைக்கு ஏதோ முடியாம இருக்கும். என்ன அம்மா, அத்தா நல்லா தானே இருக்காங்க. ஆனா குழந்தைக்கு எப்படி இந்த டிசீஸ் வந்துச்சுன்னா, அவங்க பரம்பரையில யாருக்கோ ஒரு ஆளுக்கு இருந்திருக்கலாம். அது அவங்களோட குழந்தைக்கு இப்ப பாஸ் டவுன் ஆயிருக்கலாம் அவங்கள்ட்ட, அவங்க மூலமா. இப்போ வந்து ஒரு மனிதன் உருவாக சுமார் 20,000 25,000 மரபணுக்கள் தேவைப்படுது. சோ இப்ப நம்ம உருவாகி இருக்கோம் அப்படின்னா, அதாவது ஜீன்ஸ் நம்மளுக்கு 20,000 25,000 ஜீன்ஸ் இருந்தா தான் ஒரு மனிதன் உருவாக முடியும். நம்ம 23 குரோமோசோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசினோம் தானே? அந்த ஆ. ஒரு விஷுவலா பார்க்கறதுக்காக வச்சிருக்கிறது தான். சோ இதுல வந்து மம்மிட்ட இருந்து 23 வரும். டாடிட்ட இருந்து 23 வரும். ஆனா இது டாடியோட குரோமோசோம். எப்படி சொல்றேன் தெரியுமா? இது டாடியோட குரோமோசோம் பிக்சர்ன்னு. அதான் கீழ தான் இருக்கே அதோட இது. ஆ எக்ஸ், ஒய்ன்னு இருக்குதா? இதே ம். வந்து இது மம்மியோட குரோமோசோமா இருந்தா, இந்த இடத்துல எக்ஸ், ஒய் இருக்காது. எக்ஸ், எக்ஸ்ன்னு இருக்கும். என்னடா இது? ம். ஏபிசிடி ரூபி சொல்லிட்டு இருக்குதுன்னு இல்ல. அது சயின்ஸ்ல எப்படி சொல்லிக் குடுத்துருக்காங்கன்னா, எக்ஸ், எக்ஸ் குரோமோசோம் இருந்துச்சுன்னா, அது வந்து பெண் கருவ உருவாக்கும். இதே ம். எக்ஸ், ஒய் இருந்துச்சுன்னா, அது ஆண் கருவ உருவாக்கும். சோ, இப்ப இந்த ஆ. இடத்துல இது வந்து இந்த எக்ஸ், ஒய் இருந்துச்சுன்னா, அது ஆண் குழந்தைட்ட மட்டும் தான் இந்த எக்ஸ், ஒய் இருக்கும். எக்ஸ், ஒய் வந்து பெண் குழந்தைட்ட இருக்காது. சோ, அப்ப இந்த பிக்சர் நம்ம பார்த்ததோடே நமக்கு தெரிஞ்சிரும். ஓ! இது ஆண் உடைய பாலினத்துல உள்ள அந்த ஜெனடிக் குரோமோசோம்ஸ் இதெல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு. சோ, அதுக்காக இந்த பிக்சர் இந்த இடத்துல போட்டிருக்கேன். ஓ. சோ மனிதர்கள் உருவாகுறதுக்கு மொத்தம் 46 குரோமோசோம் தேவை. இது ஏற்கனவே நம்ம சொன்னதுதான். அது மாரி இந்த ம். பாலின செல்கள்ல விந்துலயும் சரி, கருமுட்டையிலயும் சரி பாதி இன்ஃபர்மேஷன் இருக்கும். பாதி குரோமோசோம் இருக்கும். நம்மளோட ஒவ்வொரு பெற்றோர்கள்ட்ட இருந்தும் நம்மளுக்கு 23 குரோமோசோம் வருது. ம். இதே மற்ற உயிரினங்களுக்கும் இவ்வளவுதான் இருக்குமா? அப்படின்னா இல்ல. இப்ப மனிதர்களுக்கு தான் 46 குரோமோசோம். இப்ப ஆஹா. மனிதர்களோட ரொம்ப க்ளோஸா கம்பேர் பண்றது எல்லாரும் காமனா அறிவியல் உலகத்துல வந்து கம்பேர் பண்றது சிம்பன்சி. அததான் வந்து நம்மளோட மங்கி தானே. அத வந்து ஆ. ரொம்ப கம்பேர் பண்ணுவாங்க நம்மளோட. அதோட ஆ. ஜீன் பார்த்தா அதுக்கு 48 குரோமோசோம் இருக்குது. அதோடைய அந்த ஜெனடிக் இன்ஃபர்மேஷன் இப்ப எப்படி நான் சொன்னேன்ல அந்த ஏ, சி, ஐ மீன் ம். ஏடி, ஜிசி அந்த இன்ஃபர்மேஷன்லாம் வந்து அதோடைய உடம்புல இருக்க ஜீன் எல்லாம் படிக்கும்போது, மனிதனோட உடம்போட கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட 98.7% மனிதனோட ஜீனோட மாரியே இருக்கான். ஜஸ்ட் 1.3% தான் டிஃபரெண்ட் நம்மளுக்கும் மங்கிக்கும். அதனால தான் வந்து அந்த அறிவியல் உலகத்துல ரொம்ப நம்புறாங்க. அந்த குரங்குல இருந்து தான் மனிதன் வந்திருக்கான். ஏன்னா வந்து இவ்ளோ இவ்ளோ மைன்யூட் டிஃபரன்ஸ் தான் இருக்குது அப்படிங்கிறனால, மேபி அது கூட ஒரு ரீசனா இருக்கலாம். இப்ப நம்ம சாப்பிடுற வெள்ளரிக்கா இருக்குல்ல, அதுக்கு ம்ஹ்ம். குரோமோசோம் இருக்கும்ல. அதுக்கு எத்தன ம். குரோமோசோம் இருக்கு தெரியுமா? ம்ஹ்ம். 14 ம். குரோமோசோம் இருக்கு. நம்ம சாப்பிடுற ஸ்பினாச் கீரை இருக்குல்ல, ஆ. பசலைக்கீரைன்னு சொல்லுவோம் தானே தமிழ்ல அத. ம். அதுக்கு ம். 12 குரோமோசோம் இருக்குதாம். பூனைக்கு ம்ஹ்ம். 38 குரோமோசோம் இருக்காம். நாய்க்கு 78 குரோமோசோம் இருக்குதாம். எலி இருக்குல்ல, எலிக்கு 40 குரோமோசோம் இருக்காம். அது மாதிரி அ பழத்துல இருக்க அந்த ஈக்கள் இருக்குல்ல, அதுக்கு ஓ! 8 குரோமோசோம் இருக்காம். ஸோ சரி. இது மாரி நெறைய இருக்குது. ஒரு உதாரணத்துக்காக உங்களுக்கு நான் எடுத்து ஒரு சில விஷயங்கள். ஸோ ஒவ்வொரு உயிரினத்துக்கும் அந்த குரோமோசோம் உடைய அளவு மாறுபடும். அது அந்த அந்த ம்ஹ்ம். உயிரினத்துக்கு தகுந்த மாதிரி. ம்ஹ்ம். நம்மளுக்கு மொத்தம் 46 குரோமோசோம் இருந்தா தான் ஒரு மனிதன் உருவாக முடியும். அது ம். பாதி மம்மிட்ட இருக்கு, பாதி டாடிட்ட இருக்குது. இப்போ வந்து ஒரு உயிரினத்தோட அனைத்து அ விஷயங்களும் அந்த டிஎன்ஏவும் குரோமோசோம் அப்படிங்கிற அந்த மரபணு தொகையில வந்து சேர்ந்து இருக்குது. இதெல்லாம் வந்து என்னன்னா, அந்த டிஎன்ஏவோட காப்பீஸ். நம்மளோட டிஎன்ஏ எல்லாமே சேர்ந்து ஸ்டோர் ஆயிருக்கிற ஒரு இடம் தான் குரோமோசோம் அப்படிங்கிறது. இங்க பார்க்குறீங்கல்ல இந்த எக்ஸ் எக்ஸ் எக்ஸா இருக்கே, இது ஆ. எல்லாமே குரோமோசோம். ஆனா இந்த ஒவ்வொரு குரோமோசோமையும் நீங்க பிரிச்சு பார்த்தா, அதுக்குள்ள ஃபுல்லா டிஎன்ஏ இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். அந்த டிஎன்ஏல ஜீன்ஸ் இருக்கும். இந்த இமேஜ் ஓகே, ஓகே. பார்த்தீங்கன்னா, இந்த இமேஜ் இது வந்து ஒரு செல். யாஹ்! இந்த செல்லு அதுக்குள்ள நடுவுல பார்த்தீங்கன்னா கரு. இந்த லேபிள் போட்டிருக்கா, இது கரு. ஆ. அந்த ஆ. கருக்குள்ள பல இந்த எக்ஸ் எக்ஸா பார்க்கறதுக்கு பேரு தான் குரோமோசோம். அதுக்கு பேரு தான் வந்து அந்த காயில் சுத்துற மாரி. ம்ஹ்ம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வந்து நம்மளோட டிஎன்ஏ இன்ஃபர்மேஷன ஃபுல்லா சுத்தி வச்சிருக்கிறது தான் இந்த எக்ஸ். அத நீங்க அப்படியே இந்த 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 இடத்துல பார்த்தீங்கன்னா, பிரிச்சு காமிக்கிறாங்களா? ஆ. பிரிச்சு அப்படியே அத நீங்க வந்து அப்படியே இழுத்துட்டே போனீங்கன்னா, அது ஃபுல்லா இருக்கிறது தான் வந்து டிஎன்ஏ. அதுல ஒரு செக்ஷன் இருக்குல்ல, ஒரு பார்ட், ம்ஹ்ம். ஒரு பகுதி தான் வந்து மரபணு. அத உன்னும் ம். நீங்க பிரிச்சு பார்த்தீங்கன்னா தான், இன்னும் டீட்டெயிலா பார்க்கும்போது தான் டிஎன்ஏ. அதுல தான் நம்ம வந்து அந்த 4 மூலக்கூறுகள பத்தி பார்த்தோம்.
சோ இத நீங்க வந்து டிஎன்ஏக்கள் எல்லாம் சேர்ந்துதான் ஜீன்களை உருவாக்குது. ஜீன்கள் எல்லாம் சேர்ந்துதான் குரோமோசோம்களை உருவாக்குது. இந்த குரோமோசோம்கள்லாம் சேர்ந்துதான் ஒரு அமைப்ப ஒரு செல்ல உருவாக்குது. அதாவது கண்ணுடைய கலரையோ, இல்ல நம்மளுடைய கூந்தலுடைய நீளத்தையோ, இல்ல நம்ம உடம்போட எவ்வளோ டாலா இருப்போம், எவ்வளோ ஷார்ட்டா இருப்போம். இது என்னவா என்ன உயிரினம் இது அப்படிங்கிற அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே இந்த மாரியான விஷயங்கள்ல தான் உருவாகுது. ஸோ டிஎன்ஏல இருந்து ஜீன், ஜீன்ல இருந்து குரோமோசோம். அதாவது இருக்கிறதுலயே சின்ன ஸ்ட்ரக்சர் என்னன்னா டிஎன்ஏ தான் இருக்கிறதுலயே மைன்யூட்டான சின்ன ஸ்ட்ரக்சர். பல டிஎன்ஏ சேர்ந்து ஜீன்களை உருவாக்குது. அந்த ஜீன்கள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து குரோமோசோமை உருவாக்குது. அந்த குரோமோசோம்கள் எல்லாம் நம்மளுக்குடைய அந்த தன்மைகளை கொடுக்குது. இது இன்னும் கொஞ்சம் பெரிய பிக்சரா இங்க போட்டிருக்கேன் புரியறதுக்காக. சோ இது ஒரு செல். அந்த செல்லுல இருக்கிற அணுக்கரு. அந்த அணுக்கருவை நம்ம ஜூம் பண்ணி பெருசா பார்த்தோம்னா அதுல குரோமோசோம்கள் நிறைய இருக்கும். அதுல ஒரு குரோமோசோம், அந்த ஒரு குரோமோசோமை நம்ம பிரிச்சு பார்க்கும்போது அதுல இருக்கிறது ஒவ்வொரு ஸ்ட்ரக்சரும் மினி மினி அந்த ஸ்ட்ரக்சர் எல்லாமே டிஎன்ஏ. இதுல இங்க இந்த மரபணுன்னு இருக்குல்ல, இதுதான் ஜீன். அந்த ஒரு செக்ஷன் வந்து சேர்ந்ததுதான் ஒரு ஜீன். அதை இன்னும் கொஞ்சம் நம்ம பிரிச்சு பார்க்கும்போது அதுல இருக்க ஒவ்வொரு அந்த ஸ்ட்ரக்சர் அந்த குவானைன், சைட்டசின், அடினைன், தைமின், அந்த 4 மெயினான அடிப்படை மூலக்கூறுகள் சொல்றோம் தானே. ஒவ்வொரு விஷயங்கள் உருவாகிறதுக்கு இந்த 4 மூலக்கூறுகள் தான் நம்ம உடம்பு ஃபுல்லாவே இருக்குது. இதுல ஒண்ணு மாறினாதான் பிரச்சனையாகிறது. இதுல யாருக்கும் எதுவும் கொஸ்டின்ஸ் இருக்கா? புரிஞ்சுச்சா? இன்ஷா அல்லாஹ் அடுத்த லெசனுக்கு நம்ம செவிப்புலன், பார்வைப்புலன் பத்தி பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி سبحانك اللهم وبحمدك نشهد أن لا إله إلا أنت نستغفرك ونتوب إليك سبحان ربك رب العزة عما يصفون والسلام على المرسلين والحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته